இப்போ அவங்க பாத்தீங்க, நீங்களே சொல்லுங்கம்மா. சார் நாங்க வந்துட்டு 40 வருஷத்துக்கு தாக்கப்படி எங்களைய வந்துட்டு 2015ல வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்துச்சு இந்த ஏரியால 2015க்கு முன்னாடி ஒரு 7 வருஷத்துக்கு இருக்கோம்மா அப்படின்னு சொன்னாங்க சார். நாங்கள் சரி சொல்லிட்டு நாங்கள் அங்கே இருந்து சார் பாம்பு வரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு அறிவிப்பு அப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஏழ்ந்துட்டு அங்கேயே அந்த இடத்துல இருக்கோம். இன்னைக்கு நேற்றுக்கு கூட 12 மணிக்கு முன்னாடி வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வெளியே வாங்கினாங்க. நாங்கள் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு தண்ணி அவ்வளோ தண்ணி கல்லில் நாங்கள் நடந்து வரவே முடியல. எப்படி எடுத்துட்டு எப்படி வர்றது எல்லாமே ஃபுல்லா நனைஞ்சு இந்த ஸ்கூல்ல வந்து இருக்கிறோம். இதுவே நீங்க வந்து இடத்துல நீங்க எடுக்க முடியல, எல்லாமே நனைஞ்சிருச்சு. மேல இருங்க போங்க. இன்னும் பின்னாடி போயிருமா கொஞ்சம் இன்னத்துல வழி விட்டீங்கன்னா பெட்டரா இருக்கம்மா. சார் வந்து நிற்கிறோம், வழி விட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். சார் வந்து நிற்பாரு. நீங்களும் நினைச்சிட்டீங்கன்னா எல்லாரையும் தெரிவிங்க. இங்க வந்து நிற்பாரு சார். சார் எங்களுக்கு மாற்றம் இடம் தான் நல்லா இருக்கும் சார். எங்களுக்கு வீடு மாற்றம் இப்பனா துணிமணியில சாப்பிட வீடு அலாட் ஆயிருக்கு சார். பட் எங்களுக்கு கொடுக்கவே இல்லைங்க சார். ஆனா கொடுத்தேன்னு சொல்றாங்க சார். வீடு கொடுத்துட்டோம். ஸ்னேகா மேடம்லாம் போய் கேட்டதுக்கு நாங்க கொடுத்துட்டோம் வீடு. அவங்க கொடுத்துட்டீங்க வந்து இருக்கேன் சொல்றாங்க. 40 வருஷத்துக்கு மேலே எடுக்கிறாங்க, லிஸ்ட் எடுக்கிறாங்க, போயிடுறாங்க. பயோமெட்ரிக் மட்டும் ஒரு 5 டைம் அதுல பாம்பு வருது, தேனி வருது. அந்த வழியில தான் வரும்போது பூரா மேல ஏறி 2015 வெள்ளத்துல 2 பசங்க காவால அவங்க சாமான் எடுக்க போய் அதுக்கப்புறம் 2 நாள் இந்த வீடியோ பாருங்க சார். இதுதான் அந்த காவாங்கர வீடியோ. நாங்க இருக்கிற இடம் நடக்க பாதை இல்ல, தண்ணில எங்களால வர முடியல. வெளியே யாருன்னா செத்துட்டாங்கன்னா அந்த வழியில பாடி கூட போக முடியாது சார். அவங்க
நான் கொஞ்சம் பேக்ல வேணா பேக்ல இன்னைக்கு பார்க்க வந்திருக்காங்க தலைவர். கண்டிப்பா உங்களோட குறைகளை எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பாங்க. கண்டிப்பா வந்து உங்களோட குறைகளை பார்க்கலாம் சொல்லிருக்காங்க. உங்களுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். தேங்க்யூ. இறங்கி போகும்போது அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு 3 வாட்டி ஆயிருக்கு. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஷீ பெண்ட் டவுன் அவங்க வீடு கீழே இருக்கு 3 வாட்டி அவங்களுக்கு அபார்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு ப்ராப்பரான சேஃப்டியும் கிடையாது. அந்த வீட்டில இருந்து அவங்களால வெளியே வர முடியாது. வெளியில வந்தாலும் ரோட்ல தான் அவங்க தங்கணும். கண்டிப்பா எல்லாம் வராங்க, எல்லாம் ஓட்டு தான் திருப்பி வாங்கி வராங்க. நாங்களாம் இந்த இடத்துல வாழ்ந்து பேர பேசுகிறோம் நடக்கிறாங்க. தண்ணி ரொம்ப சரிம்மா நான் பேசிட்டு சரிங்க சார். கூடிய விரைவில் வரும். வேற எங்கே போனிருக்கா? அங்க ஒரு 3 ஸ்கெட்ச் இருக்கு. தள்ளாது தள்ளாது இழுத்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிடும். அவ்வளோதான் முடிஞ்சு பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிருங்க. நான் வரேன். பின்னாடி வரல கொஞ்சம் பாத்துருங்க படிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வேண்டாம்.
கொஞ்சம் சட்டப்பேட்டைக்கு வந்து கால்வாங்கரைக்கு வந்து 40 வருஷம் எந்த கட்சியினரும் செய்ய மாட்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணாத முன்னாடி நான் இருக்கிறாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அங்கேயே தான் இருக்கிறாங்க. யாருமே எந்த நடிகருக்கும் இருக்க மாட்டாங்க. வேலை கூட கிடையாது. வேலை வாய்ப்பே அந்த நேரத்துக்கு வராங்க, வந்து பேசுறாங்க, எல்லாம் செய்யறோம், சொல்றாங்க, அவ்வளவுதான். அதோட முடிக்கிறாங்க. வேலை கூட எங்களுக்கு வருஷம் மழை பெய்யுது, திரும்ப வராங்க, திரும்பி போறாங்க, திரும்ப மழை பெய்யுது. நேற்றுக்கு பண்ணது ரொம்ப அநியாயங்க ஐயா. 1/2 an hourக்கு முன்னாடி வந்து சொல்றாங்க வெளியே வாங்க. நாங்க அப்படி கேட்கறோம், நீங்க இப்படி வந்து சொன்னீங்கன்னா நாங்க எப்படி எடுத்துட்டு போறது, எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு போறது அப்படின்னு. எல்லாமே ஃபுல்லா நனைஞ்சோம். துணி கூட எடுத்துட்டு வரலாங்க. துணி ஒரு மூட்டை துணி எடுத்துட்டு வந்து வச்சு அது மாட்டிக்கிட்டு துணியில அவ்வளோ அவதிப்பட்டோம் நாங்க நேற்று மழையில. நாங்க வழி வேற எங்களுக்கு தெரியுங்களா ஐயா? அந்த பிரிட்ஜி உள்ள இருந்தா வருது அந்த பழுது. அந்த காவா தண்ணி கலந்து வருது. அந்த காவா தண்ணி நின்ன பிறகு அதுக்கப்புறம் நாங்க அந்த பழ தண்ணி குடிச்சு அதுதான் பிடிக்கிறோம். நாங்க அதெல்லாம் அவங்களுக்கு நாங்க இருக்கிறோம். இந்த மெட்ரோ ட்ரெயின் அங்க வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழாவை கூட எடுத்துட்டாங்க. எடுத்தப்போ நாங்க அந்த சண்டை போட்டு அந்த குழாய் எங்களுக்கு போட்டு விடுங்க, நாங்க எங்க போய் வாழணும் அப்படின்னு. குடிக்கிற தண்ணி காவா பிரிட்ஜில இருந்து அந்த தண்ணியே எங்களுக்கு அந்த காவா பிரிட்ஜில இருந்தா வருது. அதுக்கப்புறம் வழியை விட மாட்டேன்னு அந்த மெட்ரோ ட்ரெயின் சட்டை அடிச்சுட்டாங்க தகரத்தெல்லாம். அதையும் நாங்க சண்டை போட்டு எங்களுக்கு வழி விட்டு ஆகணும். அந்த வழியே எங்களுக்கு சரி கிடையாது. அந்த செவரு அந்த ஈபியோட செவரு போன காலத்துல கட்டின பில்டிங் அந்த செவரு வச்சாங்க. அந்த செவருக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். அவங்க அந்த டென்ட் வச்சு ஒர்க்கர்ஸ் தங்கி இருக்காங்க. அது சாஞ்சதுன்னா அப்படியே அந்த வீட்டு மேலதான் சார். அந்த மரம் சாஞ்சி நீங்க ஒரு டைம் அந்த சைடு வந்து யாருன்னா விட்டு கூட பாருங்க. அந்த மரம் வந்து போன வாட்டி வெள்ளத்துல சாஞ்ச மரம் அப்படியே தான் இருக்குது. எங்க வீட்டு மேல விழுந்ததுன்னு வச்சுக்கீங்கன்னா நாங்க நைட்ல இருந்தா கூட செத்துருவோம். அதனாலதான் நாங்க இங்க வந்துருக்கோம். இல்லைன்னா எங்க வீட்லயே இருந்துட்டு போனாங்க. இங்க வந்து இருக்கணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. நாங்க வீட்டுல இருந்திருக்கோம். அவ்வளவு அவதி பயந்து பயந்து பார்த்துட்டு
எல்லாருக்கும் ஒரே கோரிக்கை தான் சார், வீடு வேணும். எங்களுக்கு தங்கறதுக்கு நல்ல வீடு மட்டும் தான் சார் வேணும். வேற எந்த கோரிக்கையுமே எங்க கேட்கல. அதிகபட்சமா ஒரு நல்ல வீடு மட்டும் தான் கேட்கறாங்க. வருஷம் வருஷம் டிசம்பர் மாசம் மழை வந்து நம்ம குழந்தைகளை குட்டிகளை ரொம்ப நைட்ல முடியாம அந்த நேரத்தில் வராம ஆஃபீஸருங்க வராம பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க. நீங்க வந்து நீங்களாவது ஏதோ ஒரு நல்ல அதுக்காக தான் பார்க்க வந்திருக்காங்க. உங்களோட குறைகள் கேட்க தான் வந்திருக்காங்க. தலைவராக இப்படிதானே அவ்வளோதான், வெளியில அவ்வளோதான், வெளியில போயிட்டு இங்க சார் இங்க சார் சார் இங்க படி படி ஃப்ரண்ட் போங்க சார், கொஞ்சம் மூவ் பண்ணுங்க ப்ளீஸ். சார் இங்கே இருங்க சார், சார் இங்கே அவரே சார் கொஞ்சம் வழிவிட்டுருங்க. ரைட் கமிலா மேம். வணக்கம். இது கேள்வி கேட்டு பதில் சொல்ல வேண்டிய ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு கண்கூட தெரியுது உங்களுடைய சட்டங்கள். இங்கே இருக்கிறவங்கலாம் கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக இங்கே இருக்காங்க. பேரம் பேட்டிலாம் எடுத்து இவங்களுக்கு தொடர்ச்சியாக பல அரசுகள் செஞ்சு கொடுத்துட்றோம். உங்களுக்கு வேறு இடத்துல வீடு பார்க்கணும் ஏமாந்து இங்கே இருக்கிறதாக சொல்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு புதுசு இல்லைங்க. நாங்கள் நற்பணி செய்கிறது 40 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். பட் நாங்கள் வந்து ஒரு அரசு கிடையாது, தனி இயக்கம். அதனால் எங்களால் முடிஞ்சதை தான் பண்ண முடியும். இது மழை காலத்தில் அப்பப்போ சாம்பார் சாதம் கொடுக்குறதும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதும், பழைய துணி கொடுக்குறதும் இதுக்கு பிரச்சனை தீர்வாகாது என்பதை நான் திண்ணமாக நம்புகிறேன். இப்போ போய் பேசி பார்க்கலாம், அரசுக்கிட்ட பேசி பார்க்கலாம். எங்கள் கட்சி அவங்கக்கிட்ட பேசும். இது இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்க கடமை மட்டும் இல்லை, எங்கள் கடமையும் கூட. அதனால் கண்டிப்பாக நாங்கள் அதை செய்வோம். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் செய்யலைங்கிறது தான் இங்கே இருக்கிற குற்றச்சாட்டு. அவங்க வந்து உயிருக்கு பயந்து இருக்கிறது, இயற்கைக்கு பயந்து இருக்கிறது போக உயிருக்கு பயந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு அதுக்கு என்ன பேர் சொல்கிறதுன்னு தெரியல. அது ஆக்கிரமிப்பா அல்லது அவர்கள் வாழும் இடத்துல வேறு விஸ்தீரணங்கள் செய்யப்படுகிறதா அரசனால்ங்கிறது அவங்களுக்கு சொல்ல தெரியல. அவங்களுடைய கோரிக்கை பூரா நாங்கள் இங்கே 50 வருஷமாக அரை நூற்றாண்டு இருந்துட்டோம், எங்களுக்கு வேறு ஏதாவது இடம் பார்த்து கொடுத்தா நாங்கள் அங்கே போயிடுறோங்கிறாங்க. அதனால் இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு ஸ்குவாட்டிங்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்க ஸ்குவாட் பண்ணலை. வழக்கமாக அதை தான் குற்றச்சாட்டாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்லம்ஸ் வந்து பிடிச்சி இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் விளையாடுறாங்க. ஆனால் இவங்க அப்படி சொல்லலை, எங்களுக்கு இடம் கொடுத்தா போயிடுறோங்கிறாங்க. சார், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அரசாங்கம் சார்பாக தான் நிவாரணம் வழங்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா சார்? நிவாரணங்கிறது வந்து அந்தந்த வருஷத்துக்குங்க அவங்க இப்போவே முடிவு பண்ணணும். ஏன்னா இப்போ எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு இருக்கிறதுனால கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்ற முயற்சியாவது பண்ணணும். அவங்களுக்கு இவங்க எல்லாரும் இங்கே வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இல்லை, இந்த நகரத்தில் வேலை செஞ்சு பிழைக்கிறவங்க தான். இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கம் வந்து புயலோட வேகமாக வந்து செயல்பட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லைங்க, வீடு கொடுத்துட்டோங்கிற கணக்கு காட்டிட்டு கொடுக்கலைங்கிறது தான் இன்னொரு குற்றச்சாட்டு.
அரசு தரப்புல வந்து நாங்க வந்து ரொம்ப வீரியமா செயல்பட்டு இருக்கோம், ரொம்ப வேகமா செயல்பட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். இல்லைங்க, இவங்க பேர்ல வீடு வரலைங்கும் போது அந்த வீரியம்லாம் எங்க செலவிடப்படுகிறதுங்கிறது தான் கேள்வி. அந்த வீரியம்லாம் யார் மேல செலவு பண்றாங்கிறது இந்த ஏழைகள் மேலதான் படணும். சார் ஒட்டுமொத்தமா இந்த புயலை கையாண்ட விதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த பேரிடர் காலத்தை அரசு எவ்வாறு கையாண்டிருக்கு? அதாவது பல உயிர் சேதங்களுக்கு பிறகு கற்றுக்கொண்ட பாடம் அது முன்னாடியே ஏன் செய்யலைங்கிறது தான். இந்த வருடம் சென்னை கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா சிறப்பா இருந்ததான்னு கேட்டா இவங்க கிட்ட கேளுங்க. ஏன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வெள்ளம் வர காலி பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுக்கு எல்லா நிலவரங்களும் தெரியும். எத்தனையோ படிச்சவங்க இருக்காங்க அதுல. சார் 2015 இதே மாதிரி செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பதற்கு முன்பு எந்த அறிவிப்பும் இல்லை. இப்போ வந்து நொடிக்கு நொடி அறிவிப்புகள் வருது. ஜெயலலிதா விட எடப்பாடி அவர்களுடைய அரசு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? எச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். முன்னெச்சரிக்கைங்கிறது வந்து அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் எங்களால். எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அவருக்கு வந்து விளம்பரம் தட்டி வைக்கிறாங்க. அரசு பணி செய்யக்கூடிய முதலமைச்சருக்கு விளம்பரம் தட்டி தேவையா? விளம்பரம் தேவை அவங்களுக்கு. நமக்கு மக்களுக்கு வந்து அவங்க அன்றாடம் தேவை என்னவோ அதுதான் முக்கியம். விளம்பர பலவைகள் விழுந்து சாகிற சாவுகள் இன்னமும் நடந்துட்டு இருக்கு. சென்னையில் கூட நடந்தது. மக்கள் நீதி மையம் சார்பா தமிழகம் முழுவதும் போய் பாப்பீங்களா சார்? எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி? நாங்கள் எங்கள் ஆட்கள் ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். நாங்கள் வந்து அரசு கிடையாது, அந்த அரசு கஜானா மாதிரி எங்ககிட்ட கஜானா கிடையாது. நீங்க போன ஒரு கவனம் கிடைக்கல சார். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் நான். இதையே நீங்கள் கொண்டு போய் சேருங்க. நீங்கள் அதை அது ஏழைகள் தமிழகமெங்கும் ஏழைகள் தான். அவங்க ஒருத்தருக்காக நீங்கள் குரல் கொடுத்தால் மற்றவர்களுக்காகவும் குரல் கொடுப்பதாகத்தான். கடலூர், விழுப்புரம் போன்ற இடங்கள்ல வந்து விவசாய நிலம் அதிக அளவுக்கு பாதிப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. அரசு உடனடியாக செய்ய வேண்டியது என்ன? பயிர் காப்பீடு போன்ற விஷயங்கள் அரசு இன்னும் கஜா புயலுக்கானது இன்னும் செய்து முடிக்கப்படவில்லை. அதான் உண்மை. இப்போ நாங்கள் கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். நன்றிங்க. மக்கள் நீதி பயணம் ரத்து செய்ய அந்த பயணம் இது தொடங்கிட்டதாக தான் அர்த்தம். பர்மிஷன் கொடுக்கணும். இதுக்கு மேல பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதனால நாங்கள் அந்த பயணம். சார், கஜா புயலுடைய நிவாரண நிதி மத்திய அரசு முழுமையா கொடுக்கல. ஆனா இந்த நேரத்துல நாங்க உதவி செய்யறோம் இந்த புயல் அப்போ பேசியிருக்காங்க. இது வந்து தமிழர்கள் மீது அக்கறையா இல்ல சட்டமன்ற தேர்தலை வச்சு மத்திய அரசு பேசுறாங்கன்னு பாக்கலாமா? இது நீங்க எனக்கு சொல்றீங்களா கேள்வியா கேட்கறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏன்னா கஜா புயல் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது, இன்னும் முழுமையான நிதி தமிழகத்துக்கு வந்து கிடைக்கல. உங்க கேள்வியிலே பதில் இருக்கிறது. நானும் என்ன சொல்றேன், ஏன்னா நாம 2 பேரும் வாதாடுவது ஒரு விஷயத்துக்காக தான், ஏதாவது நல்லது நடக்கணும்ட்டு. கண்டிப்பாக தேர்தல் அவசரத்தில் தான் வந்திருக்கிறார்கள். அந்த அவசரத்திலேயாவது ஏதாவது நல்லது நடந்துட்டா பரவாயில்ல, அடுத்த தேர்தல் முதல் பார்த்துக்கலாம். சார், புயலை எதிர்கொள்ள தமிழக அரசு இன்னும் தயாராகலன்னு சொல்றீங்களா? இப்பவும் கூட இன்னமும் சிறப்பாக செய்திருக்கலாம் என்பது வந்து ஊரறிந்த உண்மை. இப்ப சென்னையை பொறுத்தவரையிலும் முன்பு இருந்ததை விட சிறப்பாக இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் பாராட்டுக்குரியதா என்பதை வந்து பார்க்கணும். ஏன்னா இவங்களோட நிலைமைகளை பார்க்கும்போது பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை என்று நன்றி.